திமுக தேர்தலை தோத்துருச்சு. கூட்டணி கட்சிங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே திமுக இருக்குமா இல்லை அழிஞ்சிருமா? ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நீங்கள் வெறும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நடிகை வரி இருக்குன்னா, நாங்கள்லாம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சிங்கி அடித்தவங்க. நான் பிறக்கும் போது எங்கள் அம்மா சொல்லி கதை கேட்டிருக்கேன். 6 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க. 6 கட்டி சோறு தான் வைப்பாங்க டெய்லி. எங்கள் பாட்டி அம்மா வச்சு கொடுப்பாங்களாம்மா. ஏன்னா அப்படி வச்சா தான் அந்த மாதம் ஃபுல்லாக ஓட்ட முடியும். நான் பிறந்ததுக்கப்புறம் 7வது ஆளாக தேர்ந்துட்டேன். அப்படி இருந்தாலுமே 6 கட்டி சோறு தான் வைக்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா அவங்க கட்டி உள்ள ஒரு கட்டி சோறில் அதை உடச்சி எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட்றாங்க. அப்படி தான் வளர்ந்தவங்க. ஆனால் இப்போ நான் இன்கம் டேக்ஸ் மட்டும் 50 லட்சம் கட்டியிருக்கேன். என்ன மாதிரி லட்சக்கணக்கான சாமானிய மக்களை, பசங்களை, குடும்பங்களை உயர்த்தி விட்ட இயக்கம் திராவிட இயக்கம். எங்கள் தலைவர் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், மக்களின் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அந்த நன்றியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். சாகிற வரைக்கும் விசுவாசமாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, சாகிற வரைக்கும் கழகத்துக்காக களமாடுவேன். சாகும்போதும் கூட என்னுடைய பசங்களை அடுத்த தலைமுறை கழகத்தோட உடன்பிறப்புகளாக உருவாக்கி வச்சுட்டு தான் சாகுவேன். நீங்கள் அலமித்தி ஹபீபுக்கும் அஸ்கலஸ்காவுக்கும் ஆட்டம் போட்டுருக்கப்ப நான் 12 வயசுலேருந்து அரசியல் படித்தவன். வரலாறுனா என்னன்னே தெரியாதவங்க நீங்கள். வரலாறு படைத்தவங்க நாங்கள். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு விஜய் பிடிக்கும், எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கும். நீங்கள் வேறு, நாங்கள் வேறு. Let me assure you something. DMK will be back for sure, better than ever.